கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 12/1/2026 திங்கட்கிழமை மாலை சரியா, அதாவது இரவு அப்படின்னு வச்சுக்கோங்க, 7 மணி. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசியதை, எனக்கு வெளிப்படுத்தி தந்ததை இந்த காணொலியின் மூலமாக நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வர பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தார். சரிங்களா? என்னென்னா, கடந்த நாளில் ஒரு சில நாளைக்கு முன்பாக நான் சென்னைக்கு போயிட்டு வந்தேன். என்னுடைய திருமணம் 1993 நடந்த என்னுடைய திருமணத்தை அரசாங்கத்தில் பதிவு செய்வதற்கான நான் எடுத்த முயற்சிகள் எல்லாமே சரிங்களா 95% சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு. சரிங்களா? மாவட்ட பதிவாளர் அலுவலகம் மூலமாக அதெல்லாம் அப்டேட் பண்ணி விட்டாங்க ஆன்லைனில். ஆனால் அது பதிவுத்துறை தலைவர் அவங்க ஆஃபீஸில் இருந்து அது வெரிஃபை பண்ணப்பட்டு ஓகே பண்ணி வரணும். அது வரல. சரிங்களா? ஆகவே அதுக்காக தான் நான் போயிட்டு வந்தேன். பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கே போய் விசாரிச்சுட்டு வந்தேன். அங்கே போய் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் அது வெரிஃபை பண்ணப்படலை அப்படிங்கிறத சொன்னாங்க. அவங்களும் நிறைய காரியத்தை என்கிட்ட வெளிப்படையாக உடச்சி பேசலை. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்ததை நான் சொல்கிறேன். ஏன் அவங்க அதை வெரிஃபை பண்ணலை, ஏன் அதை ஓகே பண்ணலை அப்படிங்கிறத ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். எதுக்காக அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த சான்றிதழில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் இது பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாமே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஒரு சில காரியங்களை மட்டும் தமிழில் போட்டிருக்காங்க, மற்ற எல்லாத்தையும் இங்கிலீஷில் மட்டும் போட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது அந்த திருமணம் பேன்ஸ் மூலமாக நடந்ததா, லைசன்ஸ் மூலமாக நடந்ததா அப்படிங்கிற கொஸ்டினில் ஒன்று அவங்க பேன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கணும், இல்லைனா லைசன்ஸ்ன்னு போட்டிருக்கணும். அப்படி போடாமல் தேவாலயம் அப்படின்னு தமிழில் போட்டிருக்காங்க. தேவாலயம் அப்படின்னு தமிழில் போட்டிருக்காங்க. அதை இங்கிலீஷில் போட வேண்டியதானே? எப்படி அதில் ஒரு சிக்கலை இது பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அங்கே வெரிஃபை பண்ண முடியல. எல்லாம் இங்கிலீஷில் இருந்தனா தான் அங்கே அவங்களுக்கு இது பண்ணி விடுவாங்க. அதான் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். இது அவங்க தான் சரி பண்ணி விடணும் அப்படின்னாங்க. சரிங்களா? நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அப்படி தான் அங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதாவது உங்கள் திருமணத்தை நடத்தின பாஸ்டர் அதே மாதிரி தமிழில் எழுதியிருப்பார், அதனால தான் அங்கே தமிழில் பண்ணியிருக்காங்க. அதில் எப்படி இருக்கோ அப்படி தான் அங்கே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட அடித்து சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நாங்கள் இங்கிலீஷில் தான் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு. அப்படி போட மாட்டாங்களே அப்படின்னாங்க. அப்புறம் நான் மொபைலில் எல்லாம் வச்சுருந்தேன். உடனே எடுத்து அவங்கக்கிட்ட காட்டினேன், ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் காட்டினேன். அதுக்கப்புறம் இது நீங்கள் அவங்க தான் சரி பண்ணி விட சொல்லணும், அவங்களே அதை இங்கிலீஷில் மாற்றி விட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. தேவாலயம் அப்படின்னு இருக்குல்ல, அதை அவங்க தான் இங்கிலீஷில் மாற்றி விடணும் சொல்லுங்கள். தேவாலயம்னு போட முடியாது. சரிங்களா? ஒன்று லைசன்ஸ்னு போடணும், இல்லை பேன்ஸ்னு போடணும். தேவாலயம்னு அதில் போட முடியாது. அவைய தமிழில் தேவாலயம்னு போட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? அதான் பிரச்சனை அன்பானவர்களே. சரிங்களா?
இது ஒன்று. 2வது, ஏன் என்னுடைய திருமணத்தை அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுல இவ்வளோ சிக்கல் அப்படின்னா, நான் வந்து கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் மூலமாக அதான் நான் தான் கிறிஸ்தவ திருமண பதிவாளர், சரிங்களா? நான் தான் அதை பதிவு பண்ணியிருக்கேன். நடத்தினவங்க அவங்க மற்ற எல்லாமே அவங்களுக்குள்ளதை போட்டு நான் தான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டில் முதல் திருமண பதிவு தான், சரிங்களா? அதனால் அதை பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி நான் வேறு யாருடைய திருமணத்தையாவது இதில் நடத்தி பதிவு பண்ணியிருந்தேன்னு வைங்க, எனக்கு பிரச்சனை இருக்காது. வேறு எந்த திருமணமுமே இதில் நடத்தலை, சரிங்களா? நடத்தி பதிவு பண்ணலை. என் திருமணத்தை முதல்ல நான் பதிவு பண்ணியிருக்கேன், அது இன்னொருத்தவங்க நடத்தினதை, சரிங்களா? அதை பதிவு பண்ணுறதுலையே ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிக்கல்களெல்லாம் சந்தித்தேன். போராடி அப்படி தான் நான் பண்ணேன். அதனால் இப்போ கடைசியில் இதில் வந்து நிற்கிது. அதனால தான் நான் என் பையனுக்குரிய திருமணத்தை எப்படியா கிறிஸ்தவ திருமணமாக நான் பதிவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணேன், சரிங்களா? அதில் என் பையனும் அதுக்கு ஒத்து வரல, மனைவியும் ஒத்து வரல. சொந்தக்காரங்க சொன்னதை கேட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. இப்போ அதுதான் எனக்கு பிரச்சனை. நான் திருமணத்தை நான் பதிவு பண்ணிருந்தேன்னு வைங்க, எனக்கு இப்போ பிரச்சனை இருக்காது. வேறு எந்த திருமணம் இன்னொரு திருமணம் பண்ணி நான் பதிவு பண்ணிட்டேன்னு வைங்க, அதுக்கப்புறம் எனக்கு பண்ணுவாங்க, அது வேறு பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் நான் போராடி பார்ப்பேன் அன்பானவர்களே, சரிங்களா? அப்புறம் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னு சொன்னால், நான் சில வருஷங்களுக்கு முன்னாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2014 நான் ஒரு சொப்பனம் கண்டேன், ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தை காண்பித்தார் அப்படின்னு சொல்லி. பரலோகத்திலேருந்து அப்படி நிறைய பொக்கிஷங்கள்லாம் இறங்கி வந்துட்டுருக்கு, அப்படி தங்கப்பட்டியில் இறங்கி வந்துட்டுருக்கு. 2014 ஏப்ரல் 22 நான் எல்லாம் குறித்து வச்சுருக்கேன், சரிங்களா? பரலோகத்திலேருந்து அப்படி இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு வரிசையாக, தங்கப்பட்டியில் அப்படியே பொக்கிஷங்கள் இறங்கி வந்துட்டுருக்கு. நானும் என்னுடைய மனைவியும் நின்று அதை பிடிக்கிறதுக்காக இப்படி 2 கையையும் இப்படி உயர்த்தி பிடிச்சிட்டு நிற்கிறோம், அதை பெற்றுக்கொள்வதற்காக, சரிங்களா? எங்களுக்கு மேலே ஒரு ஆள் 2 ஆள் நிற்கக்கூடிய அவ்வளோ தூரத்துக்கு அது வந்துட்டு, அவ்வளோ பக்கத்தில் வந்தோடனே இடையில வந்து ஒரு பொம்பளை வந்து குறுக்க வந்து நின்றுக்கிட்டா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி, சரிங்களா? அது எனக்கு புரியாமல் இருந்து இது பண்ணி அதை ஒருவேளை என் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு மருமக வந்தால் அந்த இதாகுமோ அப்படின்னு சொல்லி அப்படி நினச்சி இது பண்ணி அப்படி தான் நான் அதுவரை நினச்சிட்டு இருந்தேன், சரிங்களா? ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு அதை வெளிப்படுத்தி தந்தார். இல்லை, அது மருமக இல்லை, அது வேற ஒன்று அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், சரிங்களா? அது மருமகளாக இருந்தால் திருமணத்தை நான் பதிவு பண்ணியிருக்க முடியும், இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக பதிவு பண்ணியிருக்க முடியும். என் பையனுக்கும் அதில் விருப்பம் கிடையாது, மருமகளுக்கும் விருப்பம் கிடையாது, சரிங்களா? அவங்க பாஸ்டர் பேர் வரணும் அப்படின்ட்டாங்க. நான் பதிவு பண்ணாலும் எங்கள் பாஸ்டர் பேர் வரணும் அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்க பதிவு பண்ணி வாங்கியிருக்காங்களா, அவங்க பாஸ்டர் பேர் போட்டிருக்குல்ல, பெரிய பக்கா கொட்டை எழுத்துல போட்டிருக்கு, இந்த பாஸ்டர் நடத்தி வச்சார் அப்படின்ட்டு, சரிங்களா? ஏன்ட்டு அப்படி கேட்க தெரிஞ்சில்ல. இப்போ அந்த பாஸ்டர்கிட்ட கேட்க வேண்டியதானே, ஏன் பாஸ்டர் உங்கள் பேர் வரலான்ட்டு, சரிங்களா? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார், அது மருமக கிடையாது அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்தார். அதை விட்டுரு, அந்த எண்ணத்தை விட்டுரு, அது வேற, என்னுடைய சித்தத்தின்படி நான் அதை செய்வேன், ஆமாம் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார் அன்பானவர்களே. ஆகவே அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் அப்படி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். இன்றைக்கி தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார், அது மருமக கிடையாது அப்படின்ட்டு. ஆகவே அன்பானவர்களே, அதை தெளிவுபடுத்த தான் இந்த காணொளி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிறைய காரியங்களை நான் உடச்சி வெளிப்படையெல்லாம் சொல்ல முடியாது, அன்பானவர்களே.